அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு புடிங் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இதை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், வட்டலப்பம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி. இது வட்டலப்பம் இல்லை, இது நான் சாக்லேட்டை வச்சு தான், சாக்லேட்டையும் கொக்கோ பவுடரையும் வச்சு தான் இந்த புடிங்கை நான் செய்திருக்கேன். இதை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புடிங்கை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ரமதான் சீசன் வரதால் இஃப்தார் டைமில் இது நம்மளுக்கு நல்ல ஒரு புடிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்கள் நோன்பு திறந்துட்டு இது சாப்பிட்றதுக்கு இது நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கின்றதை பாருங்கள். இது ஈஸியாகவும் செய்யலாம், பெருசாக நீங்கள் மெனக்கட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை இந்த சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் 1/3 கப் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க, ப்ரௌன் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரௌன் சுகர்னால் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணினதுக்கு பிறகு இதை நல்லா கரைய விடுங்க, டிசால்வ் ஆகிடுங்க சுகரை இந்த வாட்டரில். அதுக்கு பிறகு நம்ம கேரமலை நம்ம செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த கேரமலை நீங்கள் வெனிலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அந்த கேரமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வாட்டரை நம்ம ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணினதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது பெரிய சுகராக இருக்கிறதால இது கொஞ்சம் லேட் ஆகும். இது இந்த டிசால்வ் ஆகிறதுக்கு இந்த வாட்டரில் மெதுவாக நம்ம இதை செய்து கொள்வோம். பொறுமையாக நம்ம செய்து கொள்வோம். பொறுமையாக செய்தால் தான் நம்ம இதையும் அழகாக செய்யலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. லோ ஃப்ளேமில் கட்டாயம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணி மெதுவாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கூடுதலாக நம்ம வாட்டரை ஆட் பண்ணினோம்னு சொன்னால் நம்ம குலாப் ஜாமுக்கு செய்கிற மாதிரி வந்துடும். அதால் நம்ம கொஞ்சம் இதை சிரப் மாதிரி பேய்த்துரும். நம்ம செய்கிறது கேரமல் புடிங் செய்கிறதால கேரமலாக தான் நம்ம இதை ஆக்கிக்கொள்ளணும். சுகரை இப்படி நல்ல கலராக கொடுக்கும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வெனிலாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கிறிஸ்டல் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், எல்லாம் பபிள் நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா கேரமல் ஆகிட்டு வருது. பாருங்கள், எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததில் நம்ம இதை pour பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பைரெக்ஸ் மாதிரியான இதிலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்படியான ஒரு லஞ்ச் பாக்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எல்லா கேரமலையும் நான் இதில் சேர்த்துக்கொள்ளேன். இதை வேறையாக வச்சுக்கொள்ளுங்க. இது செட் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ மற்ற நம்ம புடிங்குக்குரியதை நம்ம இதை செய்வோம். இதை கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ புடிங் செய்கிறதுக்குரியதில் நம்ம தொடங்குவோம். இந்த அளவுக்கு கேரமல் இருந்தால் போதும். நான் 3 எக்குக்கு இந்த கேரமல் புடிங்கை நான் செய்கிறேன், சாக்லேட் கேரமல் புடிங்கை. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா நீங்கள் திரும்பி திரும்பி இதை செய்து பார்ப்பீங்க. இது ஈஸியானதும் கூட, குயிக்காகவும் செய்யலாம். பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் வந்து நான் 3 எக்கை நான் சேர்த்திருக்கேன். இதை நான் விஸ்க் பண்ண போகிறேன். ஸ்மூத்தாக நல்லா இதை பீட் பண்ணணும். ஓவர் பீட் பண்ண தேவையில்லை. ஓவர் பீட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கேரமல் புடிங் வட்டலப்பம் செய்யக்குள்ள அந்த ஹோல் மாதிரி இருக்கும் தானே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஓவர் பீட் பண்ண கூடாது. கொஞ்சம் இப்படி லைட்டாக நீங்கள் பீட் பண்ணினா மட்டும் போதும். இதில் நீங்கள் தேவைன்னு சொன்னால் வெனிலா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு முட்டை வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் வெனிலாவை ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து மில்கை பாயில் பண்ணிக்கொள்கிறேன். 300 மில்லி மில்கை நான் இதில் பாயில் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து நான் 1 கப் கொக்கோ பவுடரும் 100 கிராம் சாக்லேட் 100 கிராம் சாக்லேட்டும் சால்ட்டும் வெனிலாவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மில்க் கொஞ்சத்தை எல்லாத்தையும் நீங்கள் இதில் pour பண்ண தேவையில்லை. கொஞ்சத்தை நீங்கள் இதில் pour பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் எந்த கட்டியும் இல்லாமல் நீங்கள் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மிச்சம் இருந்தக்குள்ளே நம்ம மில்க்குள்ளே இதை சேர்த்துக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். விஸ்கரால் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நம்ம கேரமல் நம்ம செய்திருக்கோம். அதால் வந்து இதில் நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் நீங்கள் சேர்த்து நீங்கள் இதை இந்த புடிங்கை செய்து கொள்ளலாம். இல்லாட்டி தேவைன்னு சொன்னால் மில்க் மைட்டையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். மில்க் மைட் தான் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஃப்ரெஷ் மில்க் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணேன். இப்போ வந்து நான் விஸ்க் பண்ணியிருந்த எக்கை வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் விஸ்க் பண்ணினா போதும். ஓவர் விஸ்க் தேவையில்லை, ஓவராக பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் விஸ்க் பண்ணினா போதும். எல்லாம் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதை கொஞ்சம் வடிச்செடுத்து இதில் நம்ம இது ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ நான் செட் ஆகியிருந்த இந்த கேரமலில் நான் இதை மேலே pour பண்ண போகிறேன். இதை நான் ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 50 மினிட்ஸ் போதும். 45 to 50 மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணினா ஓகே. டூத்பிக்கால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டூத்பிக் வந்து கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னால், எந்த இதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா உள்ளுக்கு செட் ஆகிருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா மிச்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட புடிங் செட் ஆகிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதை 4 சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கொயராக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் 4 சைட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸ்கொயராக இதங்கத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. அந்த ஹோலாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நம்ம செஞ்சால் அது கரெக்டான இதுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓவர் பீட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அப்படி வர மாட்டுச்சு. இதை இந்த புடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. பாருங்கள், நான் இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் இந்த கேரமல்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மிச்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.